வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா போகி பண்டிகைக்கும் பொங்கலுக்கும் போட்ட கோலம் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வீட்டு பொங்கல்லாம் எதுவும் வைக்கலை, மாட்டு பொங்கல் தான் வச்சுருந்தோம். மாட்டுப்பொங்கல் விலாக் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா காலையில் கோலம் போடும்போது நாய் கூட எங்கள் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அண்ணி தான் கோலம் போடுறாங்க, நான் போடல. அண்ணி போட்டாங்க, நான் எடுத்துட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம் என்ன கோலம் போடுறாங்கன்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு கோலம் சிம்பிளாக போட்டு கலர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணி. அவங்களுக்கு தெரிஞ்ச கோலம். இது என்றைக்கு போட்டதுன்னா போகி பண்டிகை அன்னைக்கு போட்டது. எல்லார் வீட்லேயும் பொங்கல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்குமே சூப்பராக போச்சு பொங்கல்லாம். பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு மேலே டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோலத்துக்கு. ஒரு சில இடத்துல பேசியிருக்க மாட்டேன், மன்னிச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு கோலம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோலம் அது மேலேயும் கலர் கொடுத்துட்ருக்காங்க, வெள்ளை கோலப்படி போட்டு அதுலேயும் கலர் கொடுத்துட்ருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சாமி வச்சுருக்கோம், வீட்டு சாமி. அதுக்கு தான் கோலம் போட்டது இது. இது பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு, வீட்டு பொங்கல் அன்னைக்கு அம்மா காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சாணி கரைச்சி போட்டு கூட்டி முடிச்சிட்டாங்க. இன்றைக்குமே அண்ணி தான் கோலம் போடுறாங்க. அண்ணியும் என்னோடய தங்கச்சியும் சேர்ந்து தான் கோலம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு போட்டது அண்ணி. இதுதான் அண்ணி போட்டுட்ருக்காங்க கோலம். ரங்கோலி தான் போட்டிருந்தோம் அன்னைக்கு. இப்போ ஒயிட்டில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. கலர் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ள பொங்கல் பானை போட்டு அதில் கரும்பெல்லாம் போட்டிருந்தோம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கெட்டு கலர் அடித்தேன், அண்ணி ஒரு பக்கெட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. இது பாதி கோலம் தான், ஏன்னா இது உள்ளே அப்புறமா கலர் அடித்து போட முடியாதுன்னு ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு கலர் அடித்து மேலே வெள்ளை கோலப்படியிலலாம் திருத்தியாச்சு. அதில் ஃபுல்லாக கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இது மேலே என்னோடய தங்கச்சி போட்டுட்ருக்காங்க. அண்ணி பாதி போட்டாங்க, அடுத்து தங்கச்சி போடுறாங்க மேலே. நான் ரங்கோலியெல்லாம் எனக்கு அவ்வளோவா வராது, நான் வெறும் கலர் மட்டும்தான் கொடுத்தேன். பாருங்கள், இதுக்கு மேலேயும் டிசைன்லாம் போடுவாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு சைடு என்னோடய தங்கச்சி கோலம் போட்டுட்ருந்தாங்க, நான் ஒரு பக்கெட்டு கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. இது நாங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு போட்ட கோலம் பொங்கல் அன்னைக்கு. இதுதான் கோலம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே விடிஞ்சிருச்சு. 8 மணி ஆயிடுச்சு நாங்கள் கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு. இந்த கோலத்தை நான் ஒரு பக்கெட்டு கலர் அடித்து என்னோடய தங்கச்சி வெள்ளை கோலப்படியில் மேலே திருத்திக்கிட்டே வந்தாங்க. போடும்போது கலர் கொஞ்சம் தெரியலை, விடிய விடிய ரொம்ப நல்லாவே பளிச்சுன்னு கோலம் தெரிஞ்சிச்சு. இப்போ இன்னும் லாஸ்ட்டில் உள்ளதுக்கு மட்டும்தான் இன்னும் கலர் அடிக்கலை. அண்ணி பார்த்திங்கன்னா அந்த கோலத்தில் கட்டமாக போட்டுட்ருக்காங்க, ஹாய் சொல்கிறாங்க. என்னோடய தங்கச்சி இப்போ தான் அங்கிட்டு போட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கெட்டு கலர் அடிச்சுட்டு ஒரு பக்கெட்டு போட்டுட்ருக்காங்க. இன்னும் ஒரு லைன் மட்டும் கலர் அடிக்க வேண்டியது இருக்குது லாஸ்ட்டில்.
பொங்கல் எங்களுக்கு வைக்காதனால நாங்கள் பையை தான் போட்டோம், இல்லைனா சீக்கிரமே எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டு பொங்கல் வச்சுருப்போம். இப்போ எப்படி இருக்குது, இன்னும் மேலே கொஞ்சம் டிசைன் இருக்குது, அதை என் தங்கச்சி போட்டுட்டு வர்றாங்க கலை. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக கோலம்லாம் போட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயுமே டிசைன் போடுறாங்க. போதும்னு சொன்னாலும் கேட்கல, ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. சரி அவங்க ஆசையே நமக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபைனலாக கோலம் போட்டு முடிச்சாச்சு. இதுதான் எங்கள் வீட்டு முன்னாடி போட்டிருந்தது வீட்டு பொங்கல் அன்னைக்கு. இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் கோவில் வீடு இருக்குது, இது வந்து எங்கள் அத்தை போட்டிருந்தாங்க பொங்கல் அன்னைக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.